ஹாய், என் பேர் நர்மதா. இன்றைக்கி பிரைல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். 6 டாட் கொண்டது தான் ஒரு பிரைல் செல்னு சொல்கிறோம். அதாவது 3 ரோஸ் 2 காலம் கொண்டது தான் ஒரு பிரைல் செல். ஒரு பிரைல் செல்லில் ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் எழுத முடியும். இப்போ பிரைல் எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். பிரைல் எழுத ஸ்லேட் அண்ட் ஸ்டைலஸ் வேணும். பிரைல் நம்ம எப்பொழுதும் எழுதுகிறோம் கையெழுத்து பேனா பிடிச்சி எழுதுகிற மாதிரி இல்லாமல் ரைட் சைடு டு லெஃப்ட் சைடு எழுதணும், மிரர் இமேஜ் மாதிரி. அப்படின்னா தான் அதை திருப்பி படிக்கிறம்போது, அந்த பேப்பரையே திருப்பி வச்சு படிக்கிறம்போது அந்த எம்போஸ்டாக இருக்க டாட்ஸ், அந்த எம்போஸ் டாட்ஸை நம்ம ரீட் பண்ணும்போது அது ஒரு கரெக்ட் ஆர்டரில் இருக்கும். இப்போது பிரைல் எப்படி ரீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் பிரைல் எழுதின ஷீட்ஸை நம்ம ஃபிங்கர் டிப்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ணி தான் படிக்க முடியும். நம்மளோட நெயில்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. நெயில்ஸை யூஸ் பண்ணும்போது அந்த எம்போஸ்டாக இருக்க டாட்ஸ் தேஞ்சு போயிடும், இல்லைன்னா கிழிஞ்சிடும். அதனால் நம்ம ஃபிங்கர் டிப்ஸை யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் ஒரு கையில் நம்ம லைன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கணும். இன்னொரு கையில் நம்ம வேர்ட்ஸ் வாசிச்சுக்கலாம். இப்போ லெஃப்ட் ஹேண்டடாக இருந்தால் லெஃப்ட் ஹேண்டை வச்சு வாசிச்சுட்டு ரைட் ஹேண்டை வச்சு லைன் மெயின்டைன் பண்ணிக்கணும். ரைட் ஹேண்டடாக இருந்தால் ரைட் ஹேண்டை வச்சு வாசிச்சுட்டு லெஃப்ட் ஹேண்டை வச்சு லைன் மெயின்டைன் பண்ணிக்கணும். அது அவங்களோட டிபெண்டன்சியை பொறுத்து. ஆனால் லெஃப்ட் ஆர் ரைட் எந்த ஹேண்டில் யூஸ் பண்ணாலும் நம்மளோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் தான் அதில் மேஜர் ரோல் பண்ணும். இப்போது டைப்ஸ் ஆஃப் பிரைல் பற்றி பார்ப்போம். அன்கான்ட்ராக்டட், கான்ட்ராக்டட், அன்கான்ட்ராக்டட் தான் ஃபஸ்ட் கற்றுக்கணும். ஒவ்வொரு எழுத்துக்கும் பிரைல் ஃபார்மேஷன் என்ன அப்படின்றது தான் அன்கான்ட்ராக்டடில் சொல்கிறாங்க. கான்ட்ராக்டட்னா சுருக்கெழுத்து முறைகள். தேங்க்யூ.